அடுத்ததாக பத்திரிகையாளர் திரு கோலாகல சீனிவாசன் இணைகிறார். சார் வணக்கம். தற்போது அமித்ஷாவுடைய நேர்காணல் நீங்க பார்த்திருப்பீங்க. ஆட்சியில் பங்கு கேட்பீர்களா என்ற கேள்விக்கு ஆம் அப்படின்னு ரொம்ப தெளிவா அமித்ஷா அவர்கள் தற்போது கூறியிருக்கிறார். இன்னொரு கேள்விக்கு தமிழக வெற்றிக் கழகம், பாமக போன்ற கட்சிகளை கூட்டணிக்குள் கொண்டு வருவதற்கான முயற்சி நடைபெறுகிறதா என்ற கேள்விக்கு தற்போதைக்கு அதை பற்றி சொல்ல முடியாது, ஆனால் நிச்சயமாக பேச்சுவார்த்தை நடைபெற்று வருகிறது என்று கூறியிருக்கிறார். இணைகிறார் பத்திரிகையாளர் திரு கோலாகல சீனிவாஸ். சார் வணக்கம். அமித்ஷாவுடைய பேட்டியை பார்த்திருப்பீங்க, உங்களுடைய முதற்கட்ட கருத்து என்ன? அதிமுக இந்த விஷயத்தை பற்றி நேரடியாக எந்த பதிலும் சொல்லாத நிலையில பாஜக தரப்பிலிருந்து ஆட்சியில் பங்கு என்று 4 முறை உறுதியாக கூறியிருப்பதுடைய நோக்கம் என்ன? ஒரு நோக்கம் இல்லை, ஏற்கனவே சொல்லப்பட்டதுதான். இது ஒன்றும் எதுவுமே புதுசு கிடையாது. முதல்ல விஜய் உள்பட இவங்களை கட்சியில கொண்டு வருவேன் அப்படின்னு சொன்னது ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமியும் இது பற்றி சொல்லி இருக்கிறார். அதாவது எடப்பாடி பழனிசாமி இதுக்கு முன்னால ஒரு பிரஸ் மீட்ல கேட்கிறப்போ விஜய் உள்ளிட்ட திமுக எதிர்ப்பு சக்திகள் அத்தனையும் இங்க வரணும், இணையணும் அப்படின்னு தான் நாங்க ஆசைப்படுகிறோம் என்று ரொம்ப சமீபத்திலேயே அவர் எடப்பாடி பழனிசாமி சொல்லியிருந்தார். அதை ஒட்டி மீடியாக்கள் விஜய்க்கு எடப்பாடி அழைப்பு என்றே தலைப்பிட்டு செய்தி வெளியிட்டன. இல்ல ரொம்ப அண்மையில நடந்தது. அப்புறம் அதை ஒட்டி அன்னைக்கு மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன்ட்ட கேட்டப்போ எப்படி விஜய் உங்க கூட்டணிக்கு வருவாரா அப்படின்னு கேட்டப்போ கொஞ்சம் பொறுத்து இருந்து பாருங்கள், நல்லதே நடக்கும் என்று அவரும் சொல்லியிருந்தார். இப்ப கிட்டத்தட்ட இதே விஷயத்தை திரும்பவும் பிரதிபலிப்பது போல அமித்ஷா கூறியிருக்கிறார். விஜய் அப்புறம் பாட்டாளி மக்கள் கட்சி மற்ற சிறிய கட்சிகள் உங்கள் அணிக்கு வர வாய்ப்புண்டா அப்படின்னு கேட்கிறப்போ அதற்கான முயற்சி நடைபெற்று வருகிறது. இப்போதே எல்லாம் சொல்லிவிட முடியாது, அதற்கான முயற்சி நடைபெற்று வருகிறது அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்கிறார். நிஜமாகவே முயற்சி நடைபெற்று வருகிறது. இப்ப விஜய உள்ள கொண்டு தொடர்பா மேலிட அளவிலேயே டெல்லி லெவல்லேயே சில முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இங்க அந்த 2 கட்சிக்கு இடையில இருக்கக்கூடிய சில முக்கியமான எக்ஸ்பர்ட்ஸ் மூலமா, அரசியல்வாதிகள் மூலமாக அல்ல, ஒரு சில எக்ஸ்பர்ட்ஸ் மூலமாக, ஒரு குறிப்பிட்ட எக்ஸ்பர்ட் மூலமாக தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு வருகிறது. இது நான் அறிந்த அளவுல தகவல், பேர சொல்லக்கூடாது, முடியாது. அரசியல்வாதிகள் மூலமாக அல்ல, 2 பேருடைய நலத்திலும் பொதுவான அக்கறை கொண்டு இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு எக்ஸ்பர்ட் மூலமாக பேச்சுவார்த்தை நடந்து வருகிறது. அதனால விஜய் நான் திரும்ப ஒரு விஷயத்த சொல்லிட்டு இருக்கேன், என்னுடைய காணொலிகளையும் சொல்லியிருக்கேன். என்ன அப்படின்னா, இந்த தேர்தலுக்கு 3 மாசத்துக்கு முன்னால ஒரு மிகப்பெரிய திருப்பம் ஏற்படும். அநேகமாக விஜய் என்டிஏவுக்குள் வந்தால் நான் ஆச்சரியப்பட மாட்டேன். இது ஒண்ணு. 2வது, பாட்டாளி மக்கள் கட்சி பிரச்சனை அப்படிங்கிறது தந்தைக்கும் மகனுக்கும் இடையிலான ஒரு பிரச்சனையாக பரிமாணம் கொண்டிருக்கு. அவங்க 2 பேரும் இறங்கி வந்தால் அது அந்த நிமிஷமே முடிஞ்சு போகும். அதற்கு பாட்டில் நக்கா என்ன இருக்கு அப்படிங்கறத கண்டறியறதுக்கும் அவர்களுக்கு உதவி செய்வதற்கு தான் ஆடிட்டர் குருமூர்த்தி ஆல்ரெடி போயிருந்தார். இப்ப பல்வேறு விஷயங்கள் டெல்லிக்கும் தெரியும், அதே போல அதிமுக தலைமைக்கு தெரியும். இந்த 2 தரப்புமே சத்தம் இல்லாமல் இவர்களை ஒன்று சேர்க்கக்கூடிய, ஒன்று சேர்த்து ஒன்றுபட்ட பாட்டாளி மக்கள் கட்சியை மீண்டும் என்டிஏவில் இணைப்பதற்கான முயற்சியில் ஈடுபட்டு வருகின்றனர். அது சட்டம் இல்லாமல் அந்த வேலையை நடந்து கொண்டிருக்கிறது. நான் எனக்கு வந்திருக்கக்கூடிய தகவல் படி பார்த்தா அடுத்த 1 வாரத்துல இவங்க 2 பேருடைய சண்டை முடிவுக்கு வரும், சமாதானம் ஆவார்கள். அநேகமா என்டிஏல பாட்டாளி மக்கள் கட்சி தொடர்கிறது என்கிற அறிவிப்பை ராமதாஸ் அவர்களும் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் 2 பேரும் ஒரு சேர ஒரு ஜாயிண்ட் இதா அவங்க அனௌன்ஸ் பண்றதுக்கு சாத்தியங்கள் நிறைய உள்ளன. உங்களுடைய கருத்துக்களுக்கு மிக்க நன்றி திரு கோலாகல சீனிவாஸ்.